கேது இப்பதான் அகந்தார். நிறைய தலைவலிங்க மேடம், உடம்பு தொந்தரவு, ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, இதிலெல்லாம் மீண்டு வந்துருவானா? எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி 2025 கன்னிராசி நேயர்களுக்கு? ரெண்டாம் இடங்கிறது என்னது? நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது, வருவாயை கொடுக்கக்கூடியது, வீட்டோட பிரச்சனைய, குடும்ப சிக்கல்கள், சண்டை சச்சரவு, ஏன்னா அத்தனை விரக்தியா இருந்திருப்பீங்க. ஜென்ம கேது. கணவன் மனைவி சண்டை சச்சரவு, பிரிவினை, இந்த டைவர்ஸ் வரையும் போயிடுச்சுங்க. அப்புறம் பிரேக் ஆகி வந்துச்சா வரக்கூடிய அமைப்பு. இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன், நீ தெரியாம நான் டைவர்ஸ்க்கு போயிட்டேன் அப்படிங்கிற சேரக்கூடிய அமைப்பும் உண்டு. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குரு உடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுபகிரகத்துல குரு பகவான் ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தனத்துக்காரகன், திருமண தடையை விளக்கக்கூடியவர், மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே. அப்ப 9 கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குரு அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ரிஷபத்தில் இருந்து காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகஷீடம் வழியாக பிரவேசிக்கிறார். குரு கொடுக்க கோடி நன்மைங்க. அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன், என்னென்ன கஷ்டம் கொடுப்பார், அல்லது அவர் என்னென்ன விஷயத்த தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு பகவான் தனத்துக்காரகன் சொன்னோம். அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை படிக்கிறதுக்கு, தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க. குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். 12 பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு. இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்ல சிறப்பம்சம். என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும். விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார். அப்ப 5, 7, 9 அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு. அதே 2, 11 அரை பார்வை அப்படிம்பாங்க. மிதுனத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள், எந்த பாவகத்தை பார்க்கிறார், அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க. லக்னத்துக்கும் இது பேசும். ஸோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பெயர்ச்சி ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம். மேச நேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க. உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும். மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் 100க்கு 100 பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலும் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கன்னிராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டமா. ஏன்னா கேது இப்பதான் அகந்தார். நிறைய தலைவலிங்க மேடம்,
உடம்பு தொந்தரவு, ஆரோக்கியம், கடன் பிரச்சனை இதிலெல்லாம் மீண்டு வந்துடுவானா? எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி 2025 கன்னிராசி நேயர்களுக்கு? காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகம் அப்படின்னாவே கன்னி தானங்க. புதனுடைய வீடு உங்களுடைய இடத்துக்கு தான் வந்து 4க்கும் 7க்கும் உரிய குரு பகவான் எங்க போய் உட்காரார்? 10ஆம் இடத்துக்கு உட்காரார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி தானே இருக்கணும். சுபகிரகம் போய் உட்காருதே, பகை பெற்று தானே உட்காராரு. நல்ல வளர்ச்சி, பயப்படாதீங்க. உத்தியோகம் சார்ந்த மாற்றங்களும் ஏற்றமும் உண்டுங்க. கண்டிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இனி வரும் காலகட்டத்துல உண்டுங்க. ஏன்னா குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விசேஷமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்தில். தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே கைகூடும். பொதுவாக சுய தொழில், சொந்த தொழில் இது போட்டு நீங்க முதலீடு போட்டு செய்யக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் எல்லாருக்குமே சக்சஸான விஷயத்த கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 10ல் குரு அப்படிங்கும் பொழுது புதனுடைய இடத்துல இருக்கனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது புத்திர பேரு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு துலாம பார்க்கிறார். 2ஆம் இடங்கிறது என்னது? நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது, வருவாயை கொடுக்கக்கூடியது, வீட்டோடைய பிரச்சனையை, குடும்ப சிக்கல்கள், சண்டை சச்சரவு, ஏன்னா அத்தனை விரக்தியா இருந்திருப்பீங்க. ஜென்ம கேது அது விலகி சிம்மத்துக்கு போயிருச்சு. அதுவும் 18ஆம் தேதி போயிருது, அடுத்த வாரமே. ஸோ உங்களுக்கு பல நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழில் சார்ந்து இருக்கட்டும், அல்லது நீங்க செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சார்ந்து இருக்கட்டும், வேலைக்கு போகாமையே உட்கார்ந்துருக்கவங்க கன்னிராசி எத்தனை பேர் ஜாதகம் வந்து பார்த்தாங்க, வேலை கிடைக்குங்களா மேடம்? 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தை பார்க்கக்கூடிய குரு தனத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுப்பார், மெயினாக திருமணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கைகூடும். அப்படிங்கிற மாதிரி நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துல விருத்தி பண்ணி கொடுத்துருவார். கணவன் மனைவி சண்டை சச்சரவு, பிரிவினை, இந்த டைவர்ஸ் வரையும் போயிடுச்சுங்க. அப்புறம் பிரேக் ஆகி வந்துச்சா வரக்கூடிய அமைப்பு. இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன், நீ தெரியாம நான் டைவர்ஸ்க்கு போயிட்டேன் அப்படிங்கிற சேரக்கூடிய அமைப்பும் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. அதே போல 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு குரு வண்டி, வாகனம், வீடு யோகத்தை கொடுக்கக்கூடியது. வீட்டில் ஒற்றுமையான குதூகலமான சுபகாரியங்களை நடத்தக்கூடிய அமைப்பை தராரு. ஏன்னா தனுசு வீடுங்கிறது ஒரு உற்பத்தியான வீடு, ரொம்ப விசேஷம், பாக்கியமெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத காத்துக்கிட்டுருங்க கன்னிராசி நேயர்கள் எல்லாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேற வேற பலாபலன் கிடைக்கும். ஆனாலும் இதெல்லாம் பொது பலனே. அதே போல 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது துலாம பார்க்கக்கூடிய விஷயமும், தனுஷுவை பார்க்கக்கூடிய விஷயமும், கும்பத்தை பார்க்கக்கூடிய விஷயமும் பல விஷயம் பல மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு பார்க்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த கும்பத்தை பார்க்கக்கூடிய விஷயம்னா கடன் தொந்தரவு, அதே போல இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு டிவி எடுத்தேங்க, நான் ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தேன் அப்படின்னு பெண்கள்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எப்பங்க சரியாகும்? கன்னிராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார்வை குரு உங்களுக்கு பண வரவையும் தன வரவையும் கொடுக்கும். ஐயமே இல்லைங்க, பயப்படவே வேண்டாம். கஷ்டத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி உண்டு. நல்ல முதலீடு, கொஞ்சம் உழைப்பு ஜாஸ்தியா போடுங்க, கண்டிப்பா உயர்வு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்களுக்கு வந்து வருமானம் ஈட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குபேரத்தனம் உங்ககிட்ட கண்ணியில இருந்துகிட்டே இருக்கும். எப்படி நமக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாவே வச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இது இன்னமும் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா 2ஆம் இடத்தையே உங்களுக்கு சுக்கிரன் தானே அதிபதியா வராரு. அதனால எப்பயுமே ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். சில விஷயங்கள் அந்த ராசி கட்டத்தோட அமைப்புல அவங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சே முழுசா நம்ம இப்படிதாங்க இவங்களுடைய குணம், இப்படிதாங்க இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், இவங்க இதெல்லாம் எடுத்த சக்சஸ் ஆகும் அப்படின்னு துல்லியமா சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய ஜாதக அமைப்புக்கு தகுந்தாப்புல கிரகங்கள் நகர்த்தி கொண்டு போய் நமக்கு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப தென்னம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும், நம்ம எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு. இந்த போலீஸு, அரசியல் துறையில் இருக்கவங்க, அதே போல் அங்கீகாரம் உடுப்பு போட்டுட்டு இருக்கிறவங்க, ஒரு நர்ஸாக வேலை செய்கிறவங்க, ஒரு டாக்டராக இருக்கங்க, இது மாதிரி அங்கீகாரமான தொழிலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு வாய்ப்புகள் லக்கியாக
ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு 60-70% சிறப்பான ஒரு பலாபலனை 10ஆம் இடத்துல இருந்து கொடுக்கறதுக்கு, வாரி வழங்குவதற்கு குரு காத்துட்ருக்கார். என்னதான் கொடுத்தாலும் நமக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டா அப்படின்னா ராகுவுடைய சப்போர்ட் சுமாராக இருக்கனால குரு சப்போர்ட் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கும் ஜாதக கட்டத்தில் இருக்கணும். இந்த பீரியடு போகணும் அப்படிங்கிறத தசாபுத்தி தான் உறுதியாக அறுதிட்டு சொல்லணும். தசாபுத்தியோட குருவுடைய பலாபலனும் குரு பெயர்ச்சியும் ஆகா குரு எனக்கு வாரி வழங்க போறாருங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாதான் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திருமணம் தடை தாமதம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும். 2ஆம் தாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ்லாம் சட்டுன்னு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்போ பயமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பும் நல்ல விஷயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத அடுத்த வருஷமும் உங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிற குரு கடகத்துக்கு வரும்போது உண்டு அப்படிங்கிற அந்த 2 வருஷத்தையுமே நீங்கள் சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு இப்பயே சொல்லியாச்சு. அப்போ கன்னிராசி நேயர்கள் எல்லாருக்குமே சிறப்பான அம்சத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு வழிபாடு என்னங்க, ஸ்ரீரங்கநாதரை போய் ஒரு வழிபாடு எடுத்துக்குங்க. கடல் சார்ந்து, ஆறு சார்ந்து, குளம் சார்ந்துன்னு இருப்பாங்க. அப்போ ஆறு சார்ந்து அயன கோலத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு சமசப்தமாக சனி பகவான் அங்கே இருக்கார். அங்கே தான் சுக்கரன் உச்சம் பெறார். உங்களுக்கு சுக்கரன் நீச்சம் இங்கே. ஆகையால் அங்கே போயிட்டு வழிபாடு எடுத்துட்டு எப்படி ஆகம விதிப்படி பொருட்கள் வாங்கிட்டு போகணும்னு ஃபோன் நம்பர் பண்ணி கேளுங்க. மேலும் ராமானுஜருடைய ஜீவ சமாதி போயிட்டு ஒரு நல்ல மெடிடேஷன் வச்சுட்டு வாங்க. சிறப்பான அம்சத்தை கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு குரு பெயர்ச்சி ஒரு அமோகமான வெற்றி பாதைக்கு வழிவகுத்து கொண்டு போகக்கூடிய அமைப்பிலையும் தொழில் விருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இனி வரும் காலம் படிப்படியான உயர்வை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் எம்பெருமான் உங்களுடைய அருளும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமும் சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.